சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் சார்பில் 4 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 27 அடுக்குமாடியுடன் 350 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலகை, தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 120 கோடியே 54,17,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை மற்றும் ஆய்வக கட்டிடங்கள், உள் விளையாட்டு அரங்கங்கள், விடுதி கட்டிடம் போன்ற பல்வேறு கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் அமைந்துள்ள அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் 6,51,70,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், அறிவியல் ஆய்வகம், கணினி ஆய்வகம் மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.